ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி ப்ரெட் எக் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆயில் யூஸ் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லா ப்ரெட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஹீட் ஆனதும் 6 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் பொரியட்டும். பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இதை க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணலாம். இப்போ டொமேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இது ஒரு கிரேவி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கினா தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூடுதலாக கிரேவி வேணும்னா இன்னும் ஒரு எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இந்த மசாலாவை நம்ம ப்ரெட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் இதில் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் இதுக்கு மேலே வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.